நாடார்கள் வீட்டு பெண்களுக்கும் வியாபாரம் நன்கு தெரியும். ₹1 போட்டால் ₹1 எடுக்கிறது எப்படிங்கிற நாலேஜ் அவங்களுக்கு தெரியும். என்னாச்சு மிளகா விலை குறையிற மாதிரி இருக்கு அப்படி சவுண்டாக சொல்கிறாருன்னா மிளகா கம்மியாக வாங்கிட்டு போகணும்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு மளிகை ஜாமான் கொடுக்குறாங்கன்னா 1ஆம் தேதி to 10ஆம் தேதிக்குள்ள கணக்கு முடிக்கிறதுனா 1ஆம் தேதி 10ஆம் தேதி ஞாபகப்படுத்துவாங்க. என்னாச்சு என்னப்புறம் கடை பைக்கு எப்படி இருக்கு, ஜாமான் போடாமல் கிடக்கிற கடையில் பார்க்குறீங்கன்னா ரொம்ப முகம் போடாமல் அவங்களால பேசணும். அப்படியே நின்று வியாபாரம் பண்ணுறது. மழையில் நினைச்சா இல்லையா ஒரு டீயை வச்சு அப்படியே பிஸ்கட் நினைச்சு அப்படியே வியாபாரத்தை கண்டினியூ பண்ணுறோம். இவ்வளோ தான் தர முடியும், மிளகுனா இவ்வளோ தான் தர முடியும். இந்த அரை மூட்டைக்கு என்ன சொல்கிற தரியா இல்லையா? ஒரு மூட்டை மல்லி விலை இறங்க போகுது, மல்லி ஏற போகுது, ஒரு மூட்டை மிளகா இறங்க போகுது ஏற போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். கல்யாணத்திலாம் போய் பாருங்க பயங்கர ரிச்சாக இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், உழைக்குள்ளே நீங்கள் சொல்கிற அந்த சோப்பு பனியன் போட்டிருப்பாங்க. நீ லலிதா ஜுவல்லரி வரையும் வர்றாப்புல நம்ம அண்ணாச்சி பெஸ்ட் அண்ணாச்சிட்டு வந்துட்டாப்புல. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அண்ணாச்சி எல்லாம். அவர் படத்தையெல்லாம் கிண்டல் பண்ணாங்க. என்ன ஓ வீட்டு காசுல அடிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. கடந்த முறை பாத்தீங்கன்னா மார்வாடிகள் அதாவது சேட்டை பத்தி பேசியிருந்தோம். மக்கள் நல்லா பெருத்த வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. இந்த முறை அப்படியே ஒரு பக்கம், அதாவது பெட்டி கடையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நகைக்கடை வரைக்கும் உயர்ந்திருக்கிற நாடார் சமுதாயத்தை பத்தி பேசலாமா சார்? நிச்சயமா பேசலாம். நாடார் சமுதாயம் எப்படி சார் இப்போ ஆரம்ப கட்டத்தில் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு தொழில்துறையில் இன்னைக்கு முன்னிலை நிற்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் தானே? நாடார் சமுதாயம் வந்து வட மாவட்டத்தை விட தென் மாவட்டங்களில் தான் அவங்களோட பூர்வீகங்கள்லாம். ஆனால் இன்னைக்கு வட மாவட்டத்தில் திருவொற்றியூர் போன்ற பகுதியில் நாடார் சமுதாயம் வந்து நிறைய எல்லாம் கலந்துட்டாங்க. எல்லாம் வியாபாரம் தான், பெட்டி கடை, மளிகை கடை. நாடார் சமுதாயம் பார்த்தீங்கன்னா அவங்க பிறப்பால் வந்து பனையேறி இனம் தான். அவங்க பனைத்தொழில் தான் பண்ணிட்டு, பனைத்தொழில் சார்ந்த ஒரு தொழில் செஞ்சு நல்ல உழைக்கும். பனைமரம் ஏறணும்னா அதுக்கான ஸ்கில் வேணும்ல, கெட்ஸ் வேணும், உடம்பு ரஃப். ரொம்ப சிக்கனமாக வாழக்கூடியவர்கள். ரொம்ப படோடமான செலவு பண்ண மாட்டாங்க. நிறைய ஜொல்லு போட்டு பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் கொடுப்பாங்க, நகை நிறைய போட்டு கல்யாணம் கொடுப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா தொழில் 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 தான், வேற எதுவும் இல்லை. ஒரு மூலதனம் மாதிரி தான் அது, அந்த நகை போறது. ஆமாம், தொழில் தான். டைம் பாஸுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நேரத்தை விரயம் பண்ணுறது இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும். ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. காமராஜரே அதுக்கு உதாரணம். இப்போ வெளிப்படையாக சொல்ல போனால் காமராஜர் ரொம்ப சிக்கனமாக இருந்தாங்க. நான்வெஜ்னாவே முட்டை தானே, நான்வெஜ்னால அதிகபட்சம் நான்வெஜ் முதல்வர் விட்டு சாப்பாடு முட்டை தான். நாடார்கள் வந்து ரொம்ப சிக்கனமாக இருப்பார்கள். பொருளாதாரத்தை வீண் பண்ண மாட்டாங்க. ₹1 போட்டால் ₹1 எடுக்கிறது எப்படிங்கிற நாலேஜ் அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னை பகுதிகளில் மளிகை கடை அப்படின்னா 90% மேலே நாடார்கள் கையில் தான் இருக்குது. அவங்க தான் மளிகை கடை வைப்பாங்க. ஏன்னா மளிகை கடை மாதிரி உழைப்பு இழுக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக காலையில் விடிய காலம் 3 மணிக்கு எழுந்துக்கணும். 3 மணிக்கு நீங்கள் எழுந்துக்கணும். எழுந்து அந்த குளிரோ மழையோ அந்த ஜர்க்கினை போட்டுட்டு இந்த எக்ஸலில் அந்த அம்பாசமுத்திரத்து அம்பானின்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்க. இவர் நடிச்சிருப்பார், கருணாஸ் நடிச்சிருப்பார். அதுமாரி வச்சு பைக் எடுத்து நேராக கோயம்பேடு மாறிட்டு கம்பெனி பனியன் தான். இது மாதிரி கல்யாணத்திலாம் போய் பாருங்க பயங்கர ரிச்சா இருப்பாங்க. ஆமா ஆமா, உழைக்குள்ள நீங்க சொல்ற அந்த சோப்பு பனியன் போட்டிருப்பாங்க. கல்யாணங்கள்ல இல்ல அந்த சிக்கனமா சொல்றேன். இப்ப கம்பெனி கொடுக்குற பனியன் தான். இந்த நாசுகர் ஒவ்வொரு படத்துல விட பையனுக்கு பரத்துக்கு கொடுப்பாருல்ல, எம்டன் மகன்ல, அது கிட்டத்தட்ட அதே தான். நேராக கோயம்பேடு போய் மார்க்கெட்டு போய் காய்கறி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும். வந்து காய்கறி உடனே நீங்கள் வாங்கிட போகிறதில்ல. நம்ம 1:30 மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா 4:30 5 மணி ஆகிடும். கண்டிப்பாக வந்து 5 மணிக்கு வச்சுங்க பாலே ஆகிறது கடை திறந்தாகணும். 4:45. இந்த மழையிலேயே அவங்க செயல்படுறாங்க. நான் நைட்டு அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். எத்தனை மணிக்கு படுக்கிறீங்க என்னன்னு கேட்டேன் அந்த பையன்ட்ட. அது நல்லா பேசுவான்ட்டு அந்த பையன். இதானே இப்படி தானே இருப்போம் அப்படின்னு. எப்போ ஊருக்கு போவீங்கன்னு கேட்டேன். கோயில் கொடைக்கு போவோம் ஃபங்க்ஷன். ஏன்னா அவங்க ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு போக முடியாது. கண்டிப்பாக ஃபங்க்ஷனில் இங்கே இருந்தால் தானே வியாபாரம் பண்ண முடியும். அப்படியே நின்று வியாபாரம் பண்ணுறது. மழையில் நினைச்சான் இல்லையா ஒரு டீயை வச்சு அப்படியே பிஸ்கட் நினைச்சு சாப்பிட்டு அப்படியே வியாபாரத்தை கண்டினியூ பண்ணுறான். கண்டினியூனா ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் அடுத்த ஆள் வந்து மாற்றி விடணும். அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா நாடார்கள் வீட்டு பெண்களுக்கும் வியாபாரம் நன்கு தெரியும். அவங்க வந்துடுவாங்க 9 மணிக்கு 10 மணிக்கோ. இவர் வீட்டுக்கு ரிலீவ் பண்ணணும்ல. ஏன்னா 10 மணிக்கு மேலே வியாபாரம் டல்லாக இருக்கும் மளிகை கடையில். எல்லோரும் வேலைக்கு போயிடுவோம். 10-10:30 வேலைக்கு போயிடுவோம். அப்போ 10-10:30 மணிக்கு அவர் நேராக போய் சாப்பிட்டுட்டு அவர் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் அவர் 2 மணிக்கு இங்கே வரணும். எங்கே வரணும்? கடைக்கு வரணும். இந்த அம்மா வந்து மாற்றி விடணும்ல. இந்த அம்மா வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய்ட்டு சாயந்தரம் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும். அதுங்களுக்கான ப்ரிப்பரேஷன் அவங்க பண்ணணும். சாயந்தரத்தில் 5 மணிக்கு மேலே பிள்ளைங்கள்லாம் டியூஷன் போயிடுதுன்னா 2 பேருமா சேர்ந்து கடையில் இருப்பாங்க. இவர் நாளைக்கு போட வேண்டிய ஜாமானை எல்லாம் பில் எடுத்துகிட்டு இருப்பார். நாளைக்கு என்ன ஜாமான் வாங்கணும் ஆர்டர் போடுறதுக்கெல்லாம் பில் எடுத்துகிட்டு இருப்பார். அதுமாதிரி பர்ச்சேஸை வந்து இவங்க நேரடியாக தான் போய் பண்ணுறாங்க. அது பலசரக்கு ஜாமானை வந்து
வர்றவங்கள்ட்ட வாங்குறது கம்மி, நேராக போய் வாங்குறது அதிகம். ஹோல்சேலில் அவங்க வேணா ரீட்டைலாக உங்களுக்கு கடனுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க ஜாமான் வாங்குறது கேஷுக்கு தான் வாங்குறாங்க. யார்கிட்டையும் கடனுக்கு ஜாமான் வாங்குறது இல்லை. ஏன்னா கடனுக்கு ஜாமான் வாங்கினா அதிக விலையாயிடும். இவ்வளோ தான் தர முடியும், மிளகுனா இவ்வளோ தான் தர முடியும் இந்த அரை மூட்டைக்கு, நீ என்ன சொல்கிற தரியா இல்லையா அப்படின்னு. இன்னொரு முக்கியமான மூலதனம், அவர்கள் மாற்று உழைப்பை நம்பி அவர்கள் வியாபாரம் இல்லை. அவங்களே தான் வியாபாரம் பண்ணுவாங்க, அவங்களே தான் போய் வாங்குவாங்க. அது ஒரு ரகசியமே அதுதான். அவங்களே பர்ச்சேசர், அவங்களே செல்லர், A to Z அவங்களே கணக்கு வழக்கு. அடுத்தவங்கள எதிர்பார்க்கறது இல்லை, தொழிலாளிகள் வச்சுக்கிறது கிடையாது. அடுத்து ஒரு தொழிலாளி வர்றாங்கன்னா அது மச்சானா இருக்கும். கண்டிப்பாக சொந்த பந்தத்துக்குள்ளே பொண்டாட்டியோட தம்பி இல்லை இவருடைய தம்பி, அது ஒன்று. மற்றோட்டு பொம்பளை மாதிரி குழந்தை வேலை பார்க்க மாட்டான் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அங்கே கிடையாது. உழைப்பு உழைப்பு உழைப்பு. அடுத்து அவர் தம்பி வருவான். அவர் தம்பி வந்து ஒரு வருஷம் தொழிலை கற்றுக்குவான். கற்றுக்கிட்டு அடுத்து எந்த ஏரியாவில் இந்த கடை சொல்கிறாங்களே, இங்கே ஒரு கடை வைக்கலாமியா, இல்லை இங்கே ஒரு கடை விற்பனைக்கு வருதியா, டெவலப் ஆச்சு இந்த ஏரியா அப்படி ஒரு டெவலப் ஆகிற ஏரியாவுக்கு தான் போவாங்க. அது முக்கியமான பாயிண்ட். முக்கியமான ஹார்ட் ஆஃப் சிட்டிகளை விட்டாது ஒரு மளிகை கடை வைக்க மாட்டாங்க. குரோத் ஆகுது பார்த்தீங்களா, இந்த பக்கம் பண்ணி திருவிழாங்காட்டில் போங்க 10 நாடார் கடை, குண்டோத்துறை தாண்டி ஒரு அவுட்டோரில் அது டெவலப் குரோத் தெரிஞ்சவங்க இருக்காங்க. நல்லா சொல்ல வரேன், ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் குறைவான ஜாமான் போதும். அடுத்தவங்க தம்பிக்கு ஒரு கடை வச்சு கொடுப்பாங்க, அடுத்து மச்சானுக்கு ஒரு கடை வைப்பாங்க. இப்படியே தொழில் வந்து விரிய ஆரம்பிக்கும். அப்படியே சரசரன்னு விரிய ஆரம்பிக்கும். நல்லா அந்த படத்துக்கு போய் பொழுது போக்குறது, இந்த இதெல்லாம் குறைவு. அவங்கள்ட்ட ரொம்ப சிக்கனமாக கரெக்டாக இருப்பாங்க. அதாவது அந்த ஃபினான்ஸ் இப்போ உங்களுக்கு மளிகை ஜாமான் கொடுக்குறாங்கன்னா 1ஆம் தேதி to 10ஆம் தேதிக்குள்ள உங்கள் கணக்கு முடிக்கிறதுனா 1ஆம் தேதி 10ஆம் தேதி ஞாபகப்படுத்துவாங்க. அண்ணாச்சி என்னப்புறா கடை பைக்கு எப்படி இருக்கே, ஜாமான் போடாமல் கிடக்கிற கடையில் பார்க்குறீங்களா. ரொம்ப முகம் போடாமல் அவங்களால பேச முடியும், முகம் போடாது. அதேமாதிரி அவங்களும் அவங்க வீட்டு பெண்களும் அந்த மாதிரி பேசுவாங்க. உங்கள்கிட்ட வந்து கான்ட்ரவர்சியாக பேசுகிறதோ, தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறதோ அப்படின்றது அவங்கள்ட்ட இருக்காது. இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன், வியாபாரத்துடைய மான்செஸ்டரே நாடார் தான். டீனேஜர் வாங்க கேமரா எடுத்துகிட்டு, அன்றைக்கி இருக்கிற இவ்வளோ பெரிய சரவணா ஸ்டோராக இருக்கட்டும், சரவணா செல்வரத்னம், அந்த டோட்டல் குரூப்பு, அது ஒரே ஒரு செட்டியார் கடை, பெரிய கடை ஜெயச்சந்திரன், ஆமாம், எல்லா ஒரே ஒரு செட்டியார் ஒருத்தர், அதில் ஒரே ஒரு கடை. ஆனால் இவ்வளோ வியாபாரத்தில் கொள்ள வச்சுன்னு செட்டியார்கள் கூட இந்த அளவுக்கு தொழிலை ஸ்திரமாக போகல. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே மிகப்பெரிய பொருளாதார செக்டாரில் இருந்துக்கிட்டாங்களே ஒழிய அதுக்கு மேலே வளரவே இல்லை. அவங்க அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கிற நாடார்களில் 80% பேர் இப்படி பிஸ்னஸ்ஸு. இன்னும் பாக்கி பாம்பே, அங்கேயும் போய் பார்க்கணும். நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து மார்வாடியை பேசணும்ல, ஆமாம், இங்கேருந்து அங்கே போங்க. பாம்பேயில் தாராவியில் மிகப்பெரிய பகுதியில் நாடார்கள் செட்டில் ஆகியிருக்காங்க. அவ்வளோ வியாபாரம் அங்கே பண்ணுறாங்க. செய்யாத தொழில் இல்லை, நாடார்கள் இல்லாத இண்டஸ்ட்ரியே கிடையாது. சென்னையில் பாருங்கள், அந்த 3 சக்கர சைக்கிள் மாதிரி ஒன்று இருக்கும் தெரியும், பைக் ஃபிட் பண்ணியிருக்கோம். அதில் காலையில் காய்கறி வியாபாரம் பண்ணுவாங்க, பழைய வியாபாரம் பண்ணுவாங்க, இரும்பு வியாபாரம் பண்ணுவாங்க, பழைய இரும்பு இருக்குல்ல அது வியாபாரம் பண்ணுவாங்க. காய்கறி கடை நீங்கள் எங்கேயெல்லாம் காய்கறி கடை இருக்கோ வாங்க. அந்த காய்கறி கடையோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரம்மாண்டமான லாங் சைட் வியூவில் இருக்கும் அந்த கடை, தரைக்கு மேலே இருக்கும், காய்கறி மொத்தமாக கொட்டியிருக்கும். அதில் பெரிய காய்கறி கடையே பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா இருந்தாலே 1 லட்ச ரூபாயே போதும், மிகப்பெரிய லெவலில் ஒரு காய்கறி கடை வச்சிடலாம். செட்டிங்கை தவிர்த்து பொருள் சொல்கிறேன், காய்கறியோட பொருள் சொல்கிறேன், பொருளோட மதிப்பு. அன்னன்னைக்கு வியாபாரம் 1.5 நாள் தாங்கும் ஒரு காய்கறி, அதுக்கு மேலே தாங்காது. ஒரு டாடா ஏஸ் அவங்களே வச்சுருப்பாங்க, இல்லை அவங்க சொந்தக்காரங்க யாராவது டாடா ஏஸ் வச்சு பிழப்பு நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பையும் வழங்குவாங்க. அவங்க இனத்து குழுக்குள்ளே தான் அவங்க வாழ்வாங்க. அந்த கோயம்பேட்டிலேருந்து காய்கறி ஏற்றிட்டு வர்ற அந்த என்ன காரணம் சார், மற்ற ஆட்களை வந்து நம்ப மாட்டாங்களா எப்படி? அப்படி இல்லை, தேவையில்லாமல் வந்து ஒரு வருமானத்தை இன்னொரு இனத்துக்கு கொடுக்க வேண்டாங்கிற ஒரு மைண்ட் செட் உண்டு. பிழைக்கிறான், நம்மளும் ஒரு நம்மளால பொழைச்சிட்டு போகட்டும், அப்படி ஒரு காரணம். இன்னொரு காரணம், நாடார்கள் வந்து அந்த நாணயத்தில் கரெக்டாக இருப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நாணயம் சொன்ன மாதிரி கொடுப்பாங்க, இந்த ஏமாற்ற மாட்டாங்க, பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க, அவங்க ஏமாற்ற மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை அவங்க அதை ஏற்பாடு பண்ணுறாங்க. அதேமாரி ஒரு மூட்டை மல்லி விலை இறங்க போகுது, மல்லி ஏறப்போகுது, ஒரு மூட்டை மிளகா இறங்க போகுது ஏறப்போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே ஹோல்சேலில் சொல்லிடுவாங்க. ஹோல்சேலாக அவங்கள்ட்ட தான் எடுப்பாங்க, வெளியாள்கிட்ட எடுக்க மாட்டாங்க. ஹோல்சேலில் சொல்லிடுவாங்க, அண்ணாச்சே மல்லி விலை ஏறப்போகுது போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டா சரி ஒரு மூட்டை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வச்சுருவார். அண்ணாச்சி மிளகா விலை குறையிற மாதிரி இருக்கு அப்படின்னு சவுண்டாக சொல்கிறாருன்னா மிளகா கம்மியாக வாங்கிட்டு போன்னு அர்த்தம். விஷயம் அவ்வளோதான். காஞ்ச மிளகா இருக்குல்ல, கம்மியாக விலை வாங்கிட்டு போ, முன்னாடி வந்து இறங்கின பிறகு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. கெட்டு போகாத பொருட்கள், பூண்டு, மிளகா, காஞ்ச மிளகா ஸ்டாக் வைக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கு, அதை சொல்லிக் கொடுப்பாங்க. வியாபாரத்தை மறைக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளே தான் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன தான் போய் அண்ணாச்சிகள்கிட்ட கேளுங்களேன், உங்களுக்கு எதாவது கற்றுக் கொடுப்பாங்களா? கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. கேட்டு பாருங்க போய், இது எப்படி வாங்குறீங்க, என்ன பண்ணி. ஏன்னாச்சு நீங்கள் வேறு ஒன்றும் வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை, வேறு பிழப்பு இல்லை, அவங்க லாங்குவேஜ் வேறு பிழப்பு இல்லை, பார்த்துட்டு இருக்கேன்
வேற தொழில் இருந்தால் அதை இல்ல என்னாச்சு ஒருவேளை போட்டிக்கு வந்துருவான்னு நினைச்சு சொல்லாம இருக்காங்களா இப்படி? இல்லை அவங்களோட எத்திக்கான்னு நினைக்கிறாங்க தர்மம் தொழில் நினைக்கிறாங்க. ரகசியம். ஆனால் அதுவே இப்போ அண்ணாச்சி ஒருத்தர் அன்னைக்கு ஒருத்தர் பேட்டி எடுத்தேன். அவர் வயசு ஒரு 33 34 வயசு ஆகிட்டு. என்னன்னாச்சு கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்களோட அந்த லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பேசுகிற மொழி நடை ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னாச்சு கேட்குறீங்க, ஒரு காலத்தில் இப்போ மளிகை கடை வச்சவங்களாம் பொண்ணு கொடுத்தாங்க. இப்போ எங்கள் ஊர்களில் மளிகை கடை வச்சுருக்கவங்க பொண்ணே இல்லைங்கிறாங்க அப்படின்னு. ஏன் என்ன காரணம்? என்னங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை மளிகை கடை வச்சா பொண்ணை நல்லா வாழ வைக்காமல் கடையிலே கடையாக கிடக்கிறோம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டேன். இப்போ வசதி ஆகிட்டாங்க, எல்லாரும் வசதி ஆகிட்டாங்க. ஆமாம், இன்னும் இந்த அளவுக்கு உழைக்கணுமா இதில் போட்டுன்னு பொண்ணு வீட்டுக்காரவங்க யோசிக்கிறாங்களாம். பொண்ணு தான் மக சந்தோஷமாக வாழணும். இவங்க மளிகை கடையில் கட்டி கொடுத்தா என்ன ஆகும்? மளிகை கடை பார்த்தாகணும், பார்ட் டைம் அவங்க பார்த்தாகணும். ஆளை மாற்றிடுவதுக்காக ஆள் தான் ஆகணும். அதெல்லாம் நீங்கள் மறுக்கவே முடியாது. புள்ள பிறந்து அந்த பால் தாய்ப்பால் கொடுத்த மகத்தில் வந்துடுவாங்க, கடைக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு உள்ளவங்க தான். அதனால பொண்ணு போய் கஷ்டப்படணும். மறுபடியும் மளிகை கடை போனால் பொண்ணு சந்தோஷமாக வாழாது, வேலை வாங்குவாங்கங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கிறார் போல அவர். அந்த அளவுக்கு நல்ல கடுமையான வளர்ச்சி நல்ல வளர்ச்சி, அபார வளர்ச்சி. அவங்க பனைத்தொழில் இல்லை. ஆனால் பனைத்தொழில் மல்டிப்புளான தொழில் இல்லை அது. இவங்களுக்கு அந்த மல்டிபிள் மைண்ட் செட் உண்டு. நம்ம ஊர்கள் நாடார் கல் இறக்கி பார்த்துருக்கலாம். ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு, எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க மனைவியும் வருவாங்க கூடவே. பதனி காய்ச்சறது ஃபுல்லாக அவங்க தான். பதனியை இது என்ன சொல்கிறது, கருப்பட்டி காய்ச்சறது ஃபுல்லாக லேடிஸ் தான் காய்ச்சுவாங்க மேக்ஸிமம். சொல்ல போனால் ஆண்களை விட பெண்களை அங்கே ஃபினான்ஷியலாக ரொம்ப திறமசாலிங்க தான். அவங்க ரொம்ப சாதாரணப்பட்டவங்க, ரொம்ப டேலண்டட் தான். மார்வாடி பொறுத்தவரையிலையும் கடையில் பொம்பளையை கொண்டு வர மாட்டாங்க. ஆமாம், அது உறுதி. ஆனால் இவங்க அப்படி இல்லை. இவங்களும் வியாபாரம் பண்ண தெரியும். ஏன்னா டெக்னிக்காக வியாபாரம் பண்ணுவாங்க. சாயந்தரம் வயிற்றுல ஒரு காய்கறி கடைக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த கொத்தமல்லி கட்டு இருக்குல்ல, அது கெட்டு போயிடும். அடுத்த நாள் வேலையாகாது. அதை அண்ணாச்சி கொத்தமல்லி கட்டு எவ்வளோ அப்படின்னு கேளுங்களேன். அந்த கொத்தமல்லி கட்டு 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பகலில் 20 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க வச்சு உதாரணத்துக்கு. எடுத்துக்கணாச்சு 4 கட்டு இருக்குது 50 ரூபா கொடுத்து எடுத்துக்கலாம் அப்படிம்பாங்க. அப்போ கூட அடக்க விலைக்கு தான் அந்த கட்டு லாஸுக்கு போகாது. லாஸுக்கு அனுப்ப மாட்டாங்க. அந்த இதை கடைசி கட்டு வரையும் அதில் வியாபாரம் பண்ணிடுவாங்க. இல்லை அவங்க அந்த விற்கிற தோரணையே நம்மளை வேண்டாம்னு சொல்ல முடியாது. இல்லை இப்போ நீங்கள் பேசும்போது எடுத்துக்கணாச்சு அப்படின்னா அப்புறம் கொடுங்க, அப்போ அதான் கண்ணியமாக பேசுவாங்க, மரியாதையாக பேசுவாங்க. மிச்ச மீது இன்னும் அழுகி போகிற கண்டிஷனுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. தக்காளி எல்லாம் அவங்க சொந்தக்காரங்களே ஹோட்டல்ஸ் வச்சுருப்பாங்க சென்னையில். அவங்களுக்கு அடிச்சிடுவாங்க ஃபோனு. அவங்களுக்கு கொண்டு இறக்கி விட்ருவாங்க. இறக்கி விட்டு அடக்க காசை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஹோட்டலில் 10ஓட 11 சேர்த்து போகிறது தானே. ஆமாம், அது ஒன்றும் பண்ணிடாது. இவங்க எப்படி சார் இப்போ ஜவுளித்துறை, அதுக்கப்புறம் நகை, இதில் எப்படி சார் உள்ளே வந்தாங்க? அதான் ஒரு தொழிலாக வந்து அவங்க பார்த்து இன்றைக்கி இருக்கட்டும். சென்னைக்கு வசந்தான்கோ இறந்து போயிட்டார் ஐயா கொரோனாவில். ஐயாவோட பையன் இப்போ அந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. அவரெல்லாம் பல பேருக்கு முன்னுதாரணம். ஏன்னா வெளியாட்களை யாரையும் வைக்காம அவரே நடிப்பார். அவர் அது முதல்ல அவர் தான் எல்லாருக்கும் பேர். நீ லலிதா ஜுவல்லரி வரையும் வர்றாப்புல. நம்ம அண்ணாச்சி பெஸ்ட் அண்ணாச்சின்ட்டு வந்துட்டாப்புல. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அண்ணாச்சி எல்லாம். அவர் படத்தையெல்லாம் கிண்டல் பண்ணாங்க. என்ன ஓன் வீட்டு காசுல நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் பேரம்பத்தியெல்லாம் எடுத்துட்டாருங்க அவரு. ஆமாம், அவர் அவர் காசு உழைச்சாரு, படம் நடிக்க ஆசைப்படுறாரு, நடிக்கட்டுமே. இதில் என்ன தப்பு இருக்குது? ஊரை ஏமாற்றி நடிச்சு அப்படியெல்லாம் இல்லை. அவர் காசு அவர் நடிக்கட்டான். அவர் இந்த டி நகரில் ஒரு கடை வாடகை எடுத்தார். நல்லா வசந்தகுமார் ஐயாவோட பேட்டி இருக்குது. அந்த கடையே தோற்று போன கடையா. இது போய் எடுக்கிறியா? அப்போ கூட ஒரு நினச்சி இது போய் எடுக்கிறியாடா அப்படின்னு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது சொல்லி பக்கத்தில் அப்போ தான் போய் நாடார்ட்டு அப்போ கூட ஹெல்ப் பாருங்கள். 5 சேர் எடுத்தாந்து வச்சு அதை விற்று அந்த காசை கொடுத்துட்டு அந்த லாபத்தில் இப்படியா டெவலப் பண்ணி வச்சு தான் வசந்தான்கோ. பிரான்ச்சஸ் இல்லாத இடமே இல்லை இந்தியாவில். கண்டிப்பாக எல்லாரும் பெட்டி கடை மாதிரி வந்துருச்சு. அவ்வளோ இஎம்ஐ போட்டு கொடுக்குறாங்க, பொருளை வழங்குறாங்க, அள்ளி தள்ளுறாங்க. இத்தனை கிளைகள் நினச்சி கற்பனை பண்ணி பாருங்கள். சரவணா ஸ்டோரு சாதாரணமாக பிளாட்பாரத்தில் வியாபாரம் பண்ணவங்க தான் அவங்க தாத்தா. இன்னும் எத்தனை கோடிக்கு அவங்கள்ட்ட கேபிட்டல் இருக்குது. அதாவது அவங்க பண்ணுற தொழில் எல்லாம் பேசியிருக்க டயத்தில் எத்தனை கோடி பில்லு விழுந்திருக்கும், இன்னும் விழுந்திருக்கும். நம்ம உட்காந்து அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது அவங்க செய்கிற தொழில் எல்லாமே அல்டிமேட்டான தொழிலாக இருக்கும். அதாவது மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியம் என்ன? உணவு, உடை, உறைவு. இந்த 3 தான். நாடார்ஸ் ஹோட்டல் வைக்கிறது இல்லை, ரொம்ப கம்மி ஹோட்டல் வைக்கிற பர்சனாலிட்டி. ஏன்னா அது நியூசன்ஸ். அது அவங்களுக்கு அது பிடிக்காது. அது பல பேரை வேலைக்கு வைக்கணும். ஹோட்டல் வச்சிங்கன்னா சப்ளையரை பிடிக்கணும், சமைக்கிறவன ஒருத்தனை பிடிக்கணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் எவன் நிற்க மாட்டாங்க. ஹோட்டல்ஸ் ரொம்ப கம்மி. நாடார் ஹோட்டல் ரொம்ப கம்மி. நீங்கள் சுற்றி வாங்க, நாடார் உணவு கடை, முதலியார் உணவு இருக்கும், செட்டியார் உணவு இருக்கும், எல்லா தேவர் மெஸ் இருக்குது, எல்லாம் இருக்கும். ஆனால் நாடார் உணவும் குறைவு. நீங்கள் சுற்றி வாங்க, இல்லை கம்மி. ஏன்னா மேன் பவர் அதிகம் செலவாகும். மேன் பவர் நீங்கள் வெளிலேருந்து சோர்ஸ் வாங்கணும். அவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க.
ஆனால் இங்கே அப்படி இல்லை. நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறோங்கிற வெறி எல்லாருக்கிட்டையும் இருக்கும். கண்டிப்பா. இந்த பண்டிகை பண்ணணும், பில்டப் பண்ணணுங்கிறது அவங்க வீட்டு பெண்கள்கிட்டையும் அந்த எண்ணம் இருக்காது. படோடமான புடவைகள் கட்டணும், ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற ஐடியா அவங்கள்ட்ட இருக்காது. எப்போ தேவையோ அப்போ பயன்படுத்திக்குவாங்க. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் பாருங்கள், ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஏன் இப்போ ஐயா விக்ரமராஜா ஐயா இருக்கார் வாணிபர் சங்கத்து, அவருமே நாடார் தான். அவர் வெள்ளையன் ஐயா இருந்தார். எல்லாமே அவங்களோட செக்டார் தான், பிஸ்னஸுங்கிறது அவங்க செக்டார் தான். இப்போ தான் அரசியல் அதிகாரத்தில் வந்து ஆக்சுவலாக காமராசரோடு வந்தவங்க நிறைய. காமராசர் வந்து சென்னைக்கு வர்றாரு இல்லையா முதலமைச்சர் ஐயா, அப்போ வந்து டீம்ஸ் நிறைய பேர். அது கூட தப்பாக சொல்லுவாங்க, காமராஜர் ஐயாவை நாடாரை வளர்த்து விட்டாருன்னு. அப்படியெல்லாம் அவர் ஒருபோது ஜாதிக்கான தலைவனே இல்லை, அவர் தேசிய தலைவர். அவர் சாதித்த தலைவர். அவர் ஒரு சாதித்த தலைவர். அவரை வந்து ஒரு சாதியோட அடையாளமாக சொல்லுவாங்க, அவர் வளர்த்து விட்டாருன்னு. ஆனால் அப்படி இல்லை, அவர் கல்வி தான் கண் திறந்தார். அவர் இன்றைக்கி நீங்கள் நாடார்கள் அதிகம், நீங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் நிறைய நாடார் இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அதிகமான வளர்ச்சி பெற்ற ஒரு மாவட்டம் வந்து விருதுநகர் மாவட்டம். பல மல்டி பிஸ்னஸ் இருக்குது. அவங்க எங்கே தொழில் வைக்கணுன்னாலும் தைரியமாக போய் தொழிலை வைப்பாங்க. தன்னுடைய உழைப்பை நம்பி, தன்னோட உழைப்பை நம்பி தான், வேறு எதை நம்பி இல்லை. கடன் வாங்க மாட்டாங்க, பெரிய லெவலில் கடன் வாங்க மாட்டாங்க. அவங்க நாடார் அசோசியேஷன் இருக்குது, அது மூலயமா மேக்சிமம் அவங்க வைக்கிற தொழில் வந்து குறைவான ப்ராஃபிட் உள்ள தொழில் தான் அவங்க வைப்பாங்க. ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் உள்ள தொழில் இருக்காது. மளிகை கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி அடித்து பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 2000 ரூபா 3000 ரூபா லாபம் நிற்கிற மாதிரி அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. எல்லாமும் வியாபாரம் பண்ணி முடிச்சாலுமே குறைவான ப்ராஃபிட் உள்ளது. பெரிய லெவலில் லாக் ஆகிட மாட்டாங்க. மொத்தமாக அள்ளி எங்கேயாவது ஹோட்டல்காரன் ஒருத்தன் ஆர்டர் கேட்குறான்னு சொல்லி லட்சக்கணக்கில் பொருளை கொடுத்துவிட்டு அவன் போய்ட்டு லோன்னு தெரிய மாட்டாங்க. ரொம்ப கவனமாக இருப்பாங்க. வட்டிக்கு விடுவாங்க. வட்டிக்கு விடுறது எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டாக கராரான உள்ளவங்கள்ட்ட வட்டிக்கு விடுவாங்க. அதை மிரட்டி உருட்டி அவங்களால வாங்க முடியும். அதுமாதிரி தங்களுக்கு ஒன்றுனா அவங்களால எவ்வளோ பெரிய பிரச்சனையும் பண்ணி வாங்கிட முடியும். நீங்கள் அண்ணாச்சி அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் அவங்க ரொம்ப பயந்தவங்களாம் நினச்சிடாதீங்க. அவங்க எதையும் செய்ய அவங்களுக்கும் முடியும், தில்லாக செய்ய முடியும். அதை விட்டு அவங்களுக்கு அந்த சோர்ஸும் உண்டு, அந்த அவுட்லெட், அந்த இதையும் எடுத்துப்பாங்க. இல்லை சார், அப்படி இருந்தாலும் கூட ஒரு அரசியல் ரீதியாக காமராஜருக்கு அப்புறம் அந்தளவுக்கு பெருசாக அரசியல் ரீதியாக முன்னேறினா யாரும் இல்லையே சார் இந்த நாடார் சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல நாடார் சமுதாயம் இருக்குது, அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதாவது இன்னைக்கு இருக்க தொழிலதிபர்கள் இருக்கட்டும், இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு நாடார் சமுதாயத்தில் முன்னேறி இருக்காங்க. ஆனால் அரசியல் ரீதியாக வந்து வர முடியலையே சார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? சென்னையில் வந்து விருகம்பாக்கத்தில் வந்து இவரோட விக்ரமராஜா ஐயாவோட பையன் தானங்க எம்எல்ஏவாக இருக்காரு. இருந்தாலும் அவர் ஒரு கட்சியை சார்ந்தானே இருக்காரு. அதெல்லாம் அப்படி சொல்ல. இப்போ காமராஜர் இருந்தார் ஒரு காலத்தில், பிரதமரே உருவாக்கக்கூடிய இடத்துல காமராஜர் இருந்தார். ஆனால் அது அதோட முடிஞ்சு போச்சு சார். காமராஜர் வந்து சுதந்திர போராட்டத்தை ஆக்கி, அதை முதல்ல மைண்டில் வச்சுக்க. பொலிட்டிக்கலாக அவர் வரவே இல்லை. சுதந்திர போராட்டத்தை ஆகி அதோட தொடர்ச்சியான பயணத்தில் தான் இதெல்லாம் வந்துச்சு ஒழிய நேரடியாக அவர் இதுக்கு வரவே இல்லை. இது இல்லாட்டி நாடுற காமராஜர் ஒரு பெரிய மளிகை கடையோட ஓனராக தான் இருந்திருப்பார். அதுதான் உண்மை. அவங்க இதை நோக்கி அவங்க நேரடியாக வரல. இன்றைக்கி உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏன் நாடார்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலே முக்கிய பொறுப்புகளில் நாடார்கள் பவர்ஃபுல்லான செக்டாரில் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணுன்னே போராடினது சங்கரலிங்க நாடார் தானேங்க. உண்மை தானே? அதுக்கு அந்த பேர் இல்லை தானே? அதனால் உயிர்நீத்தே செஞ்சார். போராட்ட குணமும் அவங்கள்ட்ட அதிகம் உண்டு. காமராஜர் போலவே அவரும் இருந்திருக்கார். போராட்ட குணமும் அதிகம் உண்டு. இன்றைக்கி அவங்களுக்கும் நாடார் சங்கங்கள் வலுவாக தான் இருக்குது. இப்போ நெல்லை மாவட்டத்தில் வந்து சில ஊர்களில் பார்த்திங்கன்னா, நான் இப்போ 1 இயருக்கு முன்னாடி போய்ட்டு வந்தேன் ஒரு கிராமத்துக்கு. அந்த ஊரை அப்படியே வந்து எல்லாம் பக்காவான மாடி வீடு. ஆனால் வீட்டுக்கு ஒரு வயசானவங்க தாத்தா பாட்டி தான் அந்த ஊர்லேயே இருக்காங்க. அந்த ஊர்லேயே இருக்காங்க. பெரிய சர்ச்செல்லாம் இருக்குது அந்த ஊரில். என்ன காரணம்? எல்லாருமே வெளியில் இதுமாரி செட்டில் ஆகிட்டாங்க. எல்லாம் கடை கண்ணி வச்சு வெளி ஊரில் அப்படி இப்படி வந்து செட்டில் ஆகிடுச்சு. எங்கே போனாலும் அங்கே வந்து அவங்க இருக்கும் கடைகளை வெகு விரைவில் சொந்த கடையாக மாற்றிடுவாங்க. அந்த இடத்த வாங்கிடுவாங்க. சேமிப்பாங்க. அப்படியே தெண்டை செலவு பண்ணாமல் போட்டு ஒரு ரூபா போட்டால் 1 ரூபா வர்ற மாதிரி இருந்தால் தான் அவங்க இறங்குவாங்களே. பொழுது போல் வைப்பு மோட்டில் எடுத்துகிட்டு கார் எடுத்து சுற்றுறது, பைக் எடுத்து சுற்றுறது, இந்த வேலைலாம் வச்சுக்க மாட்டாங்க. பிள்ளைங்களை ஒரு குறிப்பிட்ட அளவு படிப்பு வருதான்னு பார்ப்பாங்க. வரலன்னா கடைக்கு வந்துடணும், அவ்வளோதான். வேறு வழியே இல்லை. படிப்பு வருதா வரலையா கடைக்கு வரணும். அதுமாதிரி பொம்பளை பிள்ளைய படிப்பு இல்லையா, சின்ன பிள்ளைலேருந்து கடையில் வேலை பார்க்க நான் பார்த்துருக்கேன். அவங்க அம்மாவோட வருங்க, வயசான அம்மா இருக்காங்களா, அவங்களோட வந்து கடையில் வேலை பார்த்துட்டு அவங்களோடய போவோங்க அந்த பிள்ளைங்க அவங்க கடையிலேயே. அப்போ சின்ன வயசுலேருந்து அந்த பிளட்டு ரீதியாகவே அவங்கள்ட்ட வியாபாரங்கிறது மைண்டில் ஊறுது. இல்லை சார், இப்போ அந்த சமுதாயத்துக்குள்ளே இப்போ நிறையா சாதி சண்டையெல்லாம் வருது சார். இருக்குது. இப்போ கராத்தே செல்வி நாடாராக இருக்கலாம், இப்போ தொடர்ந்து ராக்கெட் ராஜா அண்ணா அவர் இருக்குது. அங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா இதுலேயும் அதெல்லாம் இருக்குது. ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் அந்த பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் இந்த வியாபாரிகளுக்கு தெரியும்.
ஓ, ராக்கெட் ராஜா அண்ணனை வச்சுருக்காங்கன்னா ராக்கெட் ராஜா அண்ணனை பாதுகாக்கவும் இந்த வியாபாரி சங்கம் வியாபாரிகள் இவங்க பார்த்துக்குவாங்க. அப்படி விட்டுற மாட்டாங்க. அதெல்லாம் அப்படி சேஃபர் பண்ணுவாங்க. ஒரு எலெக்ஷனில் ஓட்டு போடுவாங்க, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்குவாங்க. ஒரு பகுதிகளில் யார் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரீதியாகவோ இல்லை ஒரு அதிகாரத்தை நோக்கி ஒரு நாடாக மூவ் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கை கழுவி விட்டுற மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம இவங்களை வச்சு தான் ஒரு பணத்தை வாங்கணும். கண்டிப்பாக. வட்டி கூடுறீங்கன்னா நேரடியாக அவங்களை ரவுடிசம் பண்ண தெரியலன்னா பண்ண தெரிஞ்சவங்களை வச்சு தானே வாங்க முடியும். கண்டிப்பாக. அதுட்டு அவங்களோட அவங்க அரவணைப்பாக இருப்பாங்க. அந்த குழுவாக வாழ்வாங்கன்னு சொல்கிறேன். நாடார்கள் ஒரு குழுவாக வாழ்வார்கள். அவங்களுக்கு புறணி பேசிக்க மாட்டாங்க, விட்டு கொடுத்துட மாட்டாங்க யாரையும். நீங்கள் பேசி பாருங்கள், எவ்வளோ நேரம் ஒன்றுமே பேசுங்க, அரை மணி நேரம் கூட பேசுங்க. அவங்க யாரையும் தான் தம்பிக்காரன் விட்டு கொடுத்துட மாட்டாங்க, இந்த மச்சானை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அதுமாதிரி அவங்கள்ட்ட இன்னொரு மிகப்பெரிய முற்போக்குத்தனம் இருக்குது. ஐயர் வச்சு தாலி கட்ட மாட்டாங்க. ஓ, ஆமாம், ஐயர் வச்சு தாலி கட்ட மாட்டாங்க. என்ன காரணம்? அவங்க வீட்டில் யார் முன்னோர்கள் அந்த திருமண மண்டபத்தில் யார் மூத்தவங்க இருக்காங்களோ வச்சு கூட தாலி எடுத்து கொடுக்க சொல்லி வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி மனப்போக்கம். ஏன்னா அவங்களுக்கு சாதினால ஒரு காலத்தில் ரொம்ப ஒடுக்குமுறைக்கு ஆளானவங்க. அந்த பழமொழியும் ஒன்று சொல்லுவாங்க, அது ரொம்ப அக்கோடான வார்த்தை. அது நான் சொல்ல விரும்பலை. அந்தளவுக்கு அவங்க சாதியில் வந்து ரொம்ப ஒடுக்குமுறைக்கு ஆளானவங்க. ஒரு சாதி பேரை சொல்லி தொட்டாதான் தீட்டு, இவங்களுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, அதை சொல்லி பார்த்தாலே தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட ஒரு இனம் அவங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பார்ப்பனர்களை பிடிக்கவே பிடிக்காது. என்ன சொன்னோம்னா சனாதனத்துக்கு எதிரான மிகப்பெரிய போராளிகளே நாடார்கள் தான் சொல்லணும். ஏன்னா கல்யாணத்திலே நிற்குது இல்லை, கல்யாணத்திலே ஏன் சொந்த பந்தம் ஏன் முப்பாட்டனை வச்சு நான் தாலி எடுத்து வயசில் மூத்தவங்க இருக்காங்க, ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் பெண்களை ரொம்ப மதிப்பாங்க. தூக்கி போட்டு மிதிக்கிறது, குடிச்சு போட்டு அடிக்கிறது இதெல்லாம் இருக்காதாங்க. நான் கவனிச்சிருக்காத. பெண்களை மதிப்பாங்க, கண்ணியத்தும் நடத்துவாங்க. தேவையில்லாமல் அன்னெசரியான சந்தேகப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் அவங்க குடும்பத்தை ஜேர்னி பண்ண மாட்டாங்க. சந்தேகப்படுற மாதிரி தான் கடையில் கொண்டு வைக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக. நீங்கள் அவங்கள்ட்ட வந்து அந்த லிமிட்டு அவங்களுக்கு தெரியுங்க. நாடாரோட்டு பெண்கள் கடையில் இருக்காங்கல்ல, ஒரு அளவுக்கு தான் அவங்க பேசுவாங்க. ரொம்பலாம் பேச முடியாது அவங்கள்ட்ட. பிஸ்னஸ் முடிஞ்சதுன்னா சரி என்னாச்சு வாங்க என்னாச்சுன்றாங்க, ஒரே வார்த்தை, ஃபினிஷிங் டச்சு, முடிஞ்சு போச்சு. அவங்க அந்த அளவுக்கு அவங்க அந்த வரையறையோடு வாழ்வாங்க நாடார்கள். கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.